வீடே மணக்கும் சாம்பார் செய்யலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பை குக்கரில் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா பருப்பை கழுவிக்கிட்டு அதுலேயே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ரெண்டும் போட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் வர அளவுக்கு விடணும். 3 விசில் வரணும். பருப்பு வெந்த பிறகு நம்ம காய் போட்டு செய்ய போகிறோம். அதனால் பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றி நல்லா இது கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு ஊற வச்ச புளியை புளி சும்மா சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி அந்த பருப்புலேயே ஊற்றிக்குங்க. காய் வெந்துச்சான்னு பார்க்கணும். காய் நல்லா வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளியை பருப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, சாம்பாரில் மாங்காய் போடுறதா இருந்தால் நீங்கள் போடலாம். மாங்காய் போடுறதா இருந்தால் புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளியும் போடுறோம் நம்ம, அதனால் புளிப்பு அதிகமாகிடும். நீங்கள் மாங்காய் போடுறதா இருந்தால் புளியை கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறமா காய் நல்லா வெந்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம புளியை ஊற்றின பருப்பை அந்த சாம்பார்லேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நம்ம காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ சாம்பார் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மீதி இருக்கிற பருப்பை நல்லா கழுவி அதில் ஊற்றிடணும். கிளறி விட்டு நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா பருப்பு போட்ட உடனே அடி பிடிச்சிடும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம காய் வெந்துடும். இப்போ நம்ம மாங்காய் போட்டதுனால மாங்காவும் வேகணும். மாங்காய் வேகிற அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடுங்க. கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை நம்ம அப்படியே போட்டோன்னா, தாளிக்காமல் அப்படியே நம்ம போட்டோன்னா அதோட ஃப்ளேவர் இறங்கும் நமக்கு. தாளிக்காமல் நம்ம அப்படியே கருவேப்பிலை அதில் போட்டுடலாம். தாளிக்கிறது தனியாக நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம் இது மட்டும் போட்டு தாளிச்சாலே போதும். சாம்பார் நல்லா கொதி வந்த பிறகு மாங்காய் நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த தாளித்த வெங்காயம், கடுகு, வெங்காயம் மட்டும் போட்டால் போதும். நம்ம பெருங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை எல்லாம் அதிலே போட்டதுனால நம்ம தனியாக இதில் தாளிக்கிறப்ப போட தேவையில்லை. வெங்காயம், கடுகு மட்டும் தாளித்து சாம்பார் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம தாளித்த வெங்காயத்தை அதில் கொட்டி கடைசியில் நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். சிம்பிள் சாம்பார், காய் சாம்பார் ஈஸியாக செய்திடலாம். நம்ம காலையில் ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம பருப்பு வேக வச்சிட்டோன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். சிம்பிள் சாம்பார், நீங்கள் டக்குன்னு ஈஸியாக வீடே மணக்கும் காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.